கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பிரியம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கூட இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்தில் தேவ சபையாய் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய அடிப்படையில் தேவனுடைய சத்திய வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொன்ன ஆண்டவர், இதுதான் நீங்கள் உங்கள் தேவனுக்கு செய்கிற புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி நமக்கு கற்றுத்தந்ததான ஆண்டவர் 2வது வசனத்திலே உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் ஒப்பு கொடுத்த நீங்கள் உங்களுடைய மனம் புதிதாகி மறுரூபமாவதற்காக இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறியுங்கள், அவருடையதான பிரியம் இன்னதென்று பகுத்தறியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதோடு கூட அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரியம் என்னால் அது தேவனுடைய பிரியம் என்ன, தேவன் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி 4 நாட்களாக 3 காரியங்களை நம்ம தியானிச்சிட்டோம். முதலாவது தேவனுடைய பிரியத்தை குறித்து சில காரியங்களை தியானித்தோம். அதுக்கப்புறம் பிரியம் என்ன, கீழ்ப்படிதலில் பூரணமடைவது தேவனுக்கு பிரியம். 2வது விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் தேவனுக்கு பிரியம். கடந்த வாரத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவர்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதான் கடந்த வாரத்தினுடைய செய்தி. மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற நீங்கள் ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதவர்களாக, மனம் திரும்பாதவர்களாக, பாவத்தில் வாழுகிறவர்களாக இருந்துவிட்டு மற்றவர்களுக்காக ஜெபிப்பீர்களே ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை அருவருக்கிறார். பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், முதலாவது நீ குணப்படு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு, நீ சீர்பட வேண்டிய காரியங்களிலே சீர்பட்ட பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்தப்பார், மற்றவர்களை குணப்படுத்தப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் நீங்கள் ரட்சிப்பிலே பூரணம் அடைந்து, ரட்சிப்பின் நிச்சயத்திலே பூரணம் அடைந்து, ரட்சிப்பின் படிகளிலே பூரணம் அடைந்து மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப என்னுடைய ஆத்தும ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமேயானால் நான் கடந்து வர வேண்டிய 4 படிகள். ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை, அதாவது ஆத்தும ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை நான் வைக்கிறவளாய் இருக்க வேண்டும். 2வதாக அந்த விசுவாசத்தை கிரியையாய் நான் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை எடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். இப்பொழுது இயேசுவுடைய நாமத்தின் மேல் நான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை வைத்து விட்டேன். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் வைத்த அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை ஞானஸ்நானம் என்கிற கிரியையினாலே நான் வெளிப்படுத்தி விட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேனா என்று சொல்லி வேதம் அப்படி சொல்லவில்லை. 3வது வேதம் சொல்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆனால் 3வது படியிலே ஏறி வர வேண்டும். அது என்ன? மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் எந்த காரியங்களிலெல்லாம் மனம் திரும்பினீர்களோ அந்த காரியங்களை மறுபடி செய்யாதவர்களாய், அந்த பாவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்தவர்களாக, மனம் திரும்பின காரியங்களிலே குணப்பட்டவர்களாக, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனை மகிழ்விக்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். இப்ப இந்த 3 படிகளில் ஏறினுடனே என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறதான்னா அதுதான் இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை வைத்து விட்டேன். என்னுடைய விசுவாசத்தை கிரியையாய் மாற்றி பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்கென்று மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன். நான் மனம் திரும்பின காரியங்களிலே அமர்ந்திருக்கிறேன், அதாவது குணப்பட்டிருக்கிறேன்.
நான் மனம் திரும்பின அன்றிலிருந்து அந்த பாவங்களை மறுபடி நான் செய்யவில்லை, அந்த மீறுதல்களை நான் செய்யவில்லை. மனம் திரும்பின அன்றிலிருந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதோடு கூட முடிந்து விடவில்லை. கடைசியாக ஆண்டவர் ஒன்று சொன்னார், நீங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னார். பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ற, பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று என்று நினைக்கிறதில்லை, முற்றிலும் தேறினவனானேன் என்று நினைக்கிறதில்லை. என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் முடிவு பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் வைத்த விசுவாசத்திலே மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியையை வெளிப்படுத்தும்படி எடுத்த ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை உடைத்து போடாதபடி, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை அந்தகார கிரியைகளாக மாற்றிவிடாதபடி தேவனை மகிழச் செய்கிற கனிகளாய் மாற்றி தேவனோடு கூட பண்ணி கொண்டதான பிரதிஷ்டைகளை காத்து எந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் உங்களை நீங்கள் வெறுத்து சிலுவை சுமந்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினதான கிருபையிலே, அந்த ரட்சிப்பிலே, அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்திலே நீங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் அந்த 4வது படியிலே எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை விட்டு பின்வாங்காதபடி, எந்த ஒரு மனுஷி எந்த நெருக்கங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வந்தாலும் இயேசுவை விட்டு பின்வாங்காதபடி முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன்னா முதலாவது சீர்பட வேண்டிய காரியங்களில் நான் சீர்பட்டு குணப்பட்டு என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு 4ஆம் படியில போய் நான் ஜெபிக்கணும். அதுதான் போன வார செய்தியினுடைய சாராம்சம். அப்ப இன்றைக்கு 4ஆவதாக ஒரு காரியம், ஆண்டவருடைய பிரியம் என்ன? எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறது. கீழ்ப்படிகிறது தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. நான் அவரிடத்தில் விசுவாசம் வைப்பது அவருக்கு பிரியம் என்று வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. மற்ற மனுஷர்களுடைய ரட்சிப்புக்காக நான் என்னை குணப்படுத்தி கொண்டு ஜெபிப்பது தேவனுக்கு பிரியம் என்று வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்ப 4ஆவதாக தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் என்ன? நான் எப்படி தேவனை மகிழச் செய்ய முடியும்? அவருடைய பிரியம் என்ன என்று நான் பகுத்தறிகிறதான வேளையிலே வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தன்னுடைய சரீரமாகிய சபையை பார்த்து, தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய பிரியம் இன்னது, உன்னிடத்திலே நான் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இன்னது, நீ என்னை மகிழச் செய்கிறதான காரியம் இன்னதென்று 4ஆவதாக வெளிப்படுத்துகிறார். உங்ககிட்ட கீழ்ப்படிதல் பரிபூர்ணமாக இருக்காங்கிறத நீங்க தான் சோதித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, இம்மைக்குரியதா மர்மைக்குரியதா என்று நீங்கள் தான் சோதித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறதான உங்களுடைய அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுகிறதான அனுபவம் இருக்கிறதா என்கிறதை நீங்கள் தான் உங்களை சோதித்தறிய வேண்டும். இவைகளை சோதித்தறிகிறதான நீங்கள் 4ஆவதாக சோதித்தறிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் என்ன? அன்றியும் தேவ பிள்ளைகளாகிய அல்லது தேவ சபையாகிய நாம் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருக்க வேண்டும். மறக்க கூடாதுன்னு சில காரியங்களை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுல ஒரு காரியத்தை தினமும் ஒரு வேளை சொல்றவங்களும் உண்டு, 2 வேளை சொல்றவங்களும் உண்டு, 3 வேளை சொல்றவங்களும் உண்டு. அதாவது ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த காரியங்களை சொல்லுகிறவர்கள் உண்டு, சொல்லாம போறவங்களும் உண்டு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன்னை மீட்ட கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படி மறவாதே என்று சொல்லி சில காரியங்களை தான் வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் மறக்க கூடாத காரியங்கள். அதுல சபை மறக்க கூடாத ஒரு காரியம் என்ன? தேவன் அழைத்து தேசத்தின் மேல் வைத்திருக்கிற நோக்கம், அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வாழ்கிறதான வேளையிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தன்னுடைய சீசர்களையும் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்திலே விட்டு சென்றார். இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறபடியினால்தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். அவருடைய நன்மை அவ்வளவு மேன்மையானது. அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறதான தேவ சபையானது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் தேவ சபையில சேர்க்கப்பட்டேன்னு சொல்லியும் நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ணவும் மனதற்றவர்களாய், சுயநலவாதிகளாய், எனக்கு என் குடும்பத்திற்கு என்கிறதான ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாய் வாழுகிறார்களோ அவர்கள் தேவனை பிரியப்படுத்தவில்லை என்று சொல்லுவேன். என்னால் எந்த நன்மையை செய்யும்படி, என்னால் எந்த தான தர்மங்களை பண்ணும்படி கர்த்தர் தம்மை வைத்திருக்கிறார். பவுலின் ஊழிய பாதையிலே அவர் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன? இருக்கிறவர்களிடத்தில் வாங்கி இல்லாதவர்களுக்கு தான தர்மங்களை கொடுத்தார். சபைக்கு, இருக்கிற சபை கிட்ட எப்படி சொல்லுவார் அவருக்கா? நான் இருக்கிறவர்களிடத்தில் கொள்ளையிட்டு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறேன். கொள்ளையிட்டு, இது நான் சொன்னதல்ல, பவுல் சொன்னது. அப்ப யாருகிட்ட இருக்கோ அவர்களிடத்திலே வாங்கி தேவனை அறிந்து இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பங்குகளை கொடுத்தார். அந்த பங்கை குறித்து வேதம் சொல்கிறது தர்ம பணம் என்று சொல்லுகிறது. தர்ம பணம். அப்ப இல்லாதவர்களுக்கு நான் எதை செய்கிறேனோ அது தர்ம பணம். அல்லேலூயா. தர்மம் என்பது என்ன? உதவி. நான் உதவி செய்கிறவனாய் மாறுகிறேன். இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழச் செய்கிறவனாய் மாறுகிறேன். அவ்வளவுதான், சிம்பிளா. அப்ப தேவன் என் மேல் எதிர்பார்க்கிறார். என்னிடத்துல இல்லாததின்படி அல்ல. நாம் யாரும் என்னிடத்துல இல்லைன்னு ஒதுங்கிட முடியாது. என்கிட்ட என்ன இருக்கோ தேவன் தந்திருக்கிறதுல இருந்து ஒரு பகுதியை தேவன் விரும்புகிறபடி இல்லாதவர்களுக்கு நான் என்ன பண்ணணும்? நன்மையாக பங்காக கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய விருப்பம். நான் 3 வேளையும் ஆகாரம் புசித்து திருப்தியாயிருக்கிறேன். யாரோ நான் அறிந்திருக்கிற ஒருவர் ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுக்கவாவது நான் முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை நான் பட்டினி இருந்து விட்டு போகிறேன், என்னால் அதுதான் முடியும். அவர்களுக்கு 3 வேளை ஆகாரம் கொடுத்து திருப்தி அடைய செய்வதற்கு என்னால் முடியாது. நாய்க்கும் கோழிக்கும் பூனைக்கும் நரிக்குமெல்லாம் ஆகாரம் வைக்கிற நீங்கள் ஏன் ஆண்டவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்து தேவ சபையிலே சேர்க்கப்பட்ட தேவ ஜனங்களை குறித்து கரிசனையற்றவர்களாயிருக்கிறீர்கள்? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்க வேண்டும் என்கிற மன விருப்பம் இருந்தால் இல்லாததின்படி அல்ல, இருக்கிறதிலிருந்து நம்ம உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் காணிக்க கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன் என்கிறதுல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இல்லாதவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இருக்கிறவர்களுக்கே கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்கள் மெச்சிக்கொள்வார்கள் என்பதற்காக நான் இப்படியா சொல்வேன். ஏதோ ஒரு ஏழை, ஒருவேளை சாப்பாட்டிற்காக பசிக்கிற ஒரு ஏழை உன் வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாருன்னா நான் பாக்கியவாதின்னு என்பேன். நீ பாக்கியவாதி என்பேன். நீ விசேஷித்து ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிறத ஏன் உனக்கென்று நீ சமைத்ததை அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஒருவேளை பட்டினியாய் இருப்பாயானால் அது தேவனுடைய பிரியம் என்று சொல்லுவேன். சபை மறந்து போன ஒரு காரியம். சபை சுயநலம் நிறைந்ததாய் மாறிவிட்டது.
சபையினுடைய போதகர்கள் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்காக வைத்துக் கொள்கிறார்களே தவிர தன்னுடைய சபையிலே பசியோடு கூட மூர்ச்சித்து கிடக்கிறவர்களுடையதான பசியை ஆற்றுவதற்கு, தன்னை போன்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் பசியோடு கூட இருக்கிற, தாகத்தோடு நிர்வாணத்தோடு கூட இருக்கிற தேவ ஊழியக்காரர்களுடைய நிர்வாணம் அடைவதற்கு, பசி மாறுவதற்கு அவர்களுக்கு செய்வதற்கு மனம் இல்லை. இருந்தா செய்ய மாட்டேனா என்கிற ஒரே ஒரு கேள்வியோடு கூட மாற்றிவிடுகிறார்கள். விதவையின் வீடுகளை அவர்கள் பட்சிக்க நினைக்கிறார்களே தவிர தன் சபையில் இருக்கிற விதவைகளுக்கோ, தான் அறிந்திருக்கிற விதவைகளுக்கோ அவர்கள் உதவுவதற்கு முன் வருவதில்லை. தன்னுடைய பிள்ளைகள் பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவர்கள், தான் அறிந்திருக்கிற ஏழை பிள்ளைகள் பீஸ் கட்ட முடியாம இருக்கு, ஒரு மாசம் பீஸ கட்டிடுவோம்னு யோசிக்கிறது கிடையாது. நன்மை செய்ய வேண்டுமையானால் எத்தனையோ விதத்திலே நன்மை செய்வதற்கு நமக்கு சூழ்நிலை காத்திருக்கிறது. நல்ல நல்ல வஸ்திரங்களை நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உடுத்திக் கொள்ளும் போது, சரியாக வஸ்திரம் உடுத்த இல்லாமல் இருக்கிற 1-2 வஸ்திரங்களை வைத்து மாறி மாறி உடுத்துகிற எத்தனையோ பேரை உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு சபைக்குள்ளால் அவங்க இருக்கலாம், அவர்களுக்கு நீ என்ன செய்தாய்? நான் இப்படியாய் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கென்று வாழுகிற அந்த சுயநலமான காரியங்களை விட்டு வெளியே வாங்க. எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் வீட்டிற்கு என்று சொல்லி வாழுகிற அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்வதற்கு உங்களுடைய கரங்களை உயர்த்தி பலப்படுத்தி இருப்பாரே, ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் பாக்கியவதிகள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். அது கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் விதைத்து பாருங்கள். ஒரு நாளிலே உங்கள் வாழ்க்கை தரிசு நிலமாய் மாறும்போது கர்த்தர் உங்களுக்கு அதன் பலனை தருவார். உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க விதைக்க வேண்டிய இடத்துல, விதைக்க வேண்டிய நேரத்தில், காலம் தவறாமல் விதைக்கப்பட வேண்டிய நிலத்தில் விதைச்சு பாருங்க. அவைகள் வீணும் விருதாவுமாய் போவதில்லை. அவைகளை தேவன் ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் தேவைகளின் நடுவிலே, உங்கள் நெருக்கத்தின் நடுவிலே, உங்கள் கடினமான சூழ்நிலைகள் நடுவிலே திருப்பி கொடுப்பார். இயேசு சொன்னார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் நிர்வாணமாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்து. இவைகளை எல்லாம் எப்பொழுது உமக்கு செய்தோம்? எப்போ நீர் தாகமாக இருந்தீர்? எப்போ பசியாக இருந்தீர்? எப்போ வியாதியில் இருந்தீர்? எப்போ காவலில் இருந்தீர்? இந்த சிறியர் என்ன யாரை காமிக்கிறாரு? தன்னுடைய சீசர்களை அங்கே சுட்டி காமித்தார். இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மூல உபதேசங்களை சபை விட்டு விட்டது. சபை என்னைக்கு சுயநலம் நிறைந்ததாய் மாறிவிட்டதோ அன்னைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. ஜனங்களுக்குள்ளாய் தேவ தரிசனம் அற்று போயிற்று. தேவ ராஜ்யத்தை குறித்த கரிசனை அற்று போயிற்று. தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஊழியக்காரர்கள் ஒரு பக்கம், விசுவாசிகள் மறுபக்கத்திலே சுயநலத்தோடு கூட வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறார்களே தவிர தேவனை பிரியப்படுத்துகிற அனுபவம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டில் நெகேமியாவின் நாட்களில் தேவ ஜனங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவ கோபாக்கினைக்கு உட்படுத்தப்பட்டு தேவன் கொடுத்த கானானிலிருந்து பிடுங்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு புறஜாதிகள் ராஜாக்களுடையதான தேசங்களுக்கும் ராஜாக்களுக்கும் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். குறித்த காலத்திலே அந்த தேவ திட்டம் நிறைவேறின போது, நான் இப்படியாய் சொல்லுகிறேன், தானியலுக்கு தேவன் கொடுத்த 70 வாரங்கள் நிறைவேறின பின்பு கர்த்தர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் சிறையிருப்பிலிருந்து சொந்த தேசத்திற்கு திரும்பும்படி செய்கிறார். இந்த சொந்த தேசத்திற்கு வந்ததான ஜனங்களிலும் சிலர் குறைவுபட்டிருந்தார்கள், சிலர் நிறைவாயிருந்தார்கள். அவர்களுடைய பாவங்கள் அங்கே எடுத்துரைக்கப்பட்ட போது பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அழுகிறார்கள். நெகேமியா சொல்றான், இது விசாரப்பட வேண்டிய நாள் அல்ல, இது மகிழ வேண்டிய நாள். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது பாருங்க, அழகா இருக்கும் அந்த வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து
மதுரமானதை குடித்து, அடுத்த வார்த்தை ரொம்ப, நீங்க புசித்து குடியுங்க, அது நல்லது. ஆனால் நீங்கள் புசித்து குடித்து திருப்தி அடைகிற நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஆமென். இல்லாதவர்களுக்கு உங்களிடத்தில் இருக்கிற நன்மையை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லி நெகேமியா இங்கே சொல்கிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் என்ன இருக்கிறது? சிலர் கிழிஞ்சு போன பழைய வஸ்திரத்தை கொடுப்பாங்க. யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீ ஆகாது, எனக்கு ஓவாது என்று சொல்லி ஒதுக்கி போட்ட வஸ்திரத்தை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணாது? அவங்களை கேவலப்படுத்திடாத. உன்னால முடிஞ்சா புதுசு எடுத்து கொடு. அப்படி புதுசு கொடுக்க முடியலன்னா உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடு. அப்படி கொடுக்க முடியலன்னா பேசாம இரு. கொடுத்து கேவலப்படுத்தக்கூடாது. நான் எனக்கு வேண்டான்னு சொல்லி போடுற ஒரு பொருளை, கிழிந்து போன ஒரு பொருளை நான் இன்னொருக்கு கொடுக்குறேன்னா அதை மகிமைப்படுத்துகிறேன்னா கனவீனம் பண்ணுகிறேன்னா கனவீனம் பண்ணுகிறேன். அவங்க தகுதி இவ்வளவுதான் நான் எடை போட்டுறேன். அப்படி இருக்கக்கூடாது. இல்லாதவர்களுக்கு பங்குகளை தேவனுடைய பிள்ளைகள் அனுப்ப வேண்டும்னு சொல்லிட்டு கீழே சொல்றார், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அல்லேலூயா. அப்ப நன்மை செய்வது, தான தர்மம் செய்வது ஆண்டவருக்கு பிரியம். அப்ப அந்த நன்மை யாருக்கு செய்யணும்? இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு, குறைவுபட்டு கிடக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இல்லாதவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய், பங்குகளை அனுப்புகிறவர்களாய் மாற வேண்டும். அது ஒரு மகிழ்ச்சி. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் பசிக்குதுன்னு சாப்பிட எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி கை வைக்க போகிற நேரம் வேளையில் யாரோ ஒருவர் என் வீட்டில் பசியோடு வந்து அவர் பசியாக இருப்பதை அறிந்து இந்த ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டு அவர்களுடையதான, அவர்கள் சாப்பிடுகிற அந்த அழகை பார்த்து, அவர்களுடைய முகம் மகிழுகிறதான அந்த அனுபவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னா நான் தான் ஐயா உண்மையான தேவனுடைய பிள்ளை. சே, நேரங்கட்ட நேரத்தில் வந்துட்டான் பாரு, வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருங்க வாரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு வாயில் பாதி கையில் பாதியை வச்சுக்கிட்டு அவங்க பாத்திரக்கூடாதுன்னு அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டு வாஷ் பேஷனில் வந்து கை கழுவி வச்சேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிக்கிட்டு கிச்சன்லே கையை கழுவி தொடச்சிக்கிட்டு சாப்பிட்டீங்களான்னு கூட ஒரு வார்த்தை விசாரிக்காம வாங்க சோத்துறோம் அப்படின்னு நீ செய்கிறேன்னா நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு எந்த அடையாளமும் உன்னிடத்தில் இல்லை. யாராயிருக்கட்டும், அவன் ரட்சிக்கப்பட்டவனாயிருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவனாயிருக்கட்டும், உன்னுடைய உறவாயிருக்கட்டும், உறவில்லாதவனாயிருக்கட்டும், உன் வீட்டில் பசியோடு கூட ஒருவன் வரும்போது அவனுடைய பசியை தீர்ப்பதற்கு என்னால் இதுதான் முடியும், அதை நீ கொடுக்க துணிவாயானால் அதுதான் உன்னுடையதான வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு நீ அதிகமாய் சேர்த்து வைக்கிற ஆஸ்தி அது என்று சொல்வேன். அந்த இல்லாதவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கும்போது, இல்லாதவர்களுக்கு ஒரு வேளை ஆகாரத்தை கொடுக்கும்போது, ஏதோ ஒரு தேவைகளை சந்திக்கிறதான வேளையில் அவர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறேன், என்னுடைய ஜெபத்தை பார்க்கலும் அது வலிமை வாய்ந்ததும்பேன். அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை உன்மேலும் உன்னுடைய சன்னதியின் மேலும் வந்து பலிக்கும் தன்மை உள்ளது. ஏன்னா அது தேவனுக்கு பிரியம். ஆமீன் சொல்லுங்களேன். தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதான நிருபத்தில் தீத்துக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக எழுதுவார். 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நல்லா கவனிங்க. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், மற்றவங்களை குறித்து சொல்லல, விசுவாசமானவர்கள் என்று சொன்னால் யார்? ரட்சிப்புக்கு ஏதுவாக சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள் விசுவாசமானவர்கள். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமும் உள்ளவைகளாயிருக்கிறது. ஆமென். நீ திட்டமாய் போதிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு நீ போதிக்க வேண்டும். தீத்துவேவனுடைய போதனைகளை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? இல்லாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசம் உள்ளவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற காரியங்களிலே நற்கிரியைகளை வெளிப்படுத்தி நன்மை செய்ய வேண்டும். அது மனுஷனுக்கு பிரயோஜனமாயிருக்கும், தேவனை மகிழச் செய்யும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் தானே? நீங்கள் உங்களுக்கென்று வாழுகிற குறுகிய வட்டத்திலே வாழுகிறீர்களா?
இல்லை. தேவன் விரும்புகிறபடி தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழுகிறீர்களா? என்கிட்ட இல்லாத ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு போதிக்கவும் மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஒரு அனுபவத்தை, வேத வசனம் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். ஒருவேளை இந்த அனுபவம் என்கிட்ட இல்லைன்னா நிஜமா சொல்கிறேன், இந்த காரியத்தை நான் போதித்திருக்க மாட்டேன். நன்மை செய்வதற்கென்று தேவன் சபையை தேசத்தில் வச்சிருக்கிறார். ஏன் நமக்கு நன்மை செய்ய முடியலைன்னு சொல்லி பவுல் நமக்கு சொல்றார். அதையும் கூட வாசிச்சுட்டு நம்ம காரியத்துக்குள்ளால போவோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில், என் சுயத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நன்மை செய்கிறதான விருப்பத்தை நிறைவேற்றி தேவனை மகிழச் செய்கிற, அவரை பிரியப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் இல்லை. விருப்பம் இருக்கு, ஆனால் அதில் செயல்படுத்துவதற்கு என்னுடைய மாம்சம் ஒத்துக்கொள்வதில்லை. நான் ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைச்ச உடனே கொடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுவ, உனக்கு வேற என்ன இருக்கு, வர்றதையெல்லாம் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா நீ உன் பிள்ளைங்களும் போய் தெருவில் நிற்பீங்க தெரியுமா? உடனே செய்ய வேண்டும் என்கிறதான் அந்த மனது கூட மனமடிவாக்கி போகிறது. சுயமாய் சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். 19வது வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், தேவன் எனக்குள்ளாய் வைத்த நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல், விரும்பாத, தேவனை பிரியப்படுத்த முடியாத நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி, அடுத்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல. அதற்கு நான் அல்ல காரணம், எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே நான் நன்மை செய்ய விடாதபடி என்னை தடை பண்ணுகிறது. கரங்களை கொட்டி இனி நன்மை செய்யறேன்னு சொல்லி விதைக்க கூடாத இடத்துல எல்லாம் போய் விதைச்சுக்கிட்டு நானும் நன்மை செய்தேன்னு சொல்லக்கூடாது. நீ அறிந்திருக்கிற பசியாய் மூர்ச்சித்திருக்கிற மனுஷனுடைய பசியை அடக்காம உனக்கு பேரும் புகழும் வருகிற இடத்துல போய் பசியை அடக்க போனேன்னா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். முதல்ல நீ அறிந்திருக்கிற பசியாய் நிர்வாணமாய் குட்டுண்டு கிடக்கிற அந்த தேவ பிள்ளையினுடைய, அந்த மனிதனுடைய, அந்த மனுஷனுடைய பசியை ஆற்றுவதற்கு உன்னால என்ன முடியும்? அவர்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு உன்னால என்ன முடியும்? ஒரு நல்ல சமாரியனாய் மாறிப்பா. பாவம் உள்ளால இருந்தன்னா செய்யணுங்கிற விருப்பம் இருக்கும், செய்ய முடியாது. செய்யணும்னு ஆசைதான், முடியலையே கடைசி வரைக்கும் உன்னால முடியாது. திராணிக்கு மேல் அல்ல இங்க. அதான் சொன்னேன், ஆப்டால் ஒருவேளை சாப்பாடு கொடுத்து ஒருவருடைய பசியை மாற்ற முடியுமா? அப்ப நல்லா கவனிக்கணும், எனக்குள்ளாய் இருக்கிற பாவமே நான் நன்மை செய்ய விடாமல் தடை பண்ணுகிறது. அப்ப நான் தேவனை பிரியப்படுத்துகிற நன்மை செய்தால் நான் யாராய் மாறுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி 4 காரியங்களை உங்கள் நடுவில் ஒவ்வொரு வசனங்களை மட்டும் வச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்ப முதலாவது காரியம் என்ன? யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும், அதாவது விசுவாச மார்க்கத்தானாயிருந்தும் அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்ப நான் தேவனை பிரியப்படுத்துகிற நன்மை செய்யும் போது அந்த நன்மை என்னை பாவமற்றவனாக்குகிறது. அந்த நன்மையை நான் செய்யாததான வேளையிலே நான் பாவியாய் மாறுகிறேன் தேவனுக்கு முன்பாக. பாவமற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நன்மை செய்கிற மனுஷன் மாறுகிறான், மனுஷி மாறுகிறார். எந்த ஒரு மனிதனுக்குள்ளாய், எந்த ஒரு மனுஷிக்குள்ளாய் மனுஷனை பிரியப்படுத்துகிற நன்மை அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் தீமை செய்கிறவர்களாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா தீமை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமும் ஒருவருக்குள்ளாய் வாழ முடியாது. கரங்களை கொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏதாவது ஒண்ணுதான் அங்க வாழ முடியும். அப்ப நீங்கள் தேவன் விரும்புகிறபடி அவரை பிரியப்படுத்துகிற நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை அறிந்திருந்து நீங்கள் நன்மை செய்கிறதான வேளையில பாவமற்றவர்களாய் மாறுகிறீர்கள். அப்ப நன்மை செய்யாத போது நீங்கள் பாவிகளாய் மாறுகிறீர்கள். அப்ப நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிற, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல எல்லாம் சரியா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை நிறைவேற்றாத தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இன்னும் பாவம் என்கிற ஒன்றுக்குள்ளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவைகளை எல்லாம் செய்த நீங்கள் தேவன் விரும்புகிறபடி அவரை பிரியப்படுத்துகிறதான, அவருடைய இருதயத்தை மகிழச் செய்கிறதான நன்மை செய்கிறவர்களாய் மாறுகிறதான வேளையில அந்த பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தீமையில் பழகினவர்களாய் அல்ல, நன்மையில் பழகினவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அந்த நன்மையை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமற் போனால் அது எப்படி பாவமாய் மாறுகிறதோ, அப்படியே நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை அறிந்திருக்கிற தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அந்த நன்மை செய்கிற பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதான வேளையிலே அது உங்களை பாவமற்றவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அந்த பாவம் என்ன பண்ணுகிறது தெரியுமா? நீங்க நினைக்கிறது போல உங்களுக்குள்ளால மட்டும் இல்லை. அந்த பாவம் என்ன செய்கிறது? இதுக்கு எங்க போயிடணும் தெரியுமா? நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, நன்மை செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்து நன்மை செய்யாதவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு பாவமாய் மாறுகிறதான் அந்த காரியம் அவர்கள் வீட்டு வாசல் படியிலே படுத்து கிடக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க கொஞ்சம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், தேவனை பிரியப்படுத்துகிற நன்மை உன்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் போனால், அந்த தேவ பிரமாணத்தை நீ நிறைவேற்றாமல் போனால், பாவம் உன் வீட்டு வாசல் படியிலே படுத்திருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அது உன்னோடு கூட முடிந்து போவதில்லை, உன்னுடைய சன்னதிகளையும் அது தொடர்ந்து பிடிக்கிறது. வாசற்படியில் படுத்திருக்கும். நம்ம வீட்டு வாசற்படியில் நிறைய வாசற்படியில் என்ன படுத்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? நாய் படுத்திருக்கும். நாய். தேவஜனமே புரிந்து கொள்ளுங்கள். நாய் வீட்டுக்கு முன்னால படுத்து கிடக்கிறது போல பாவம் படுத்து கிடக்கும். அந்த பாவத்தை குறித்து எண்ணாகமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, உன்னை பின்தொடரும்னு சொல்லுது. அது உனக்கு சாபமாய் மாறும். ஆகையினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாச மார்க்கத்தானே ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை மீறாதபடிக்கு தேவனை பிரியப்படுத்துகிற நன்மையை செய்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. நன்மை செய்யணும் நன்மை செய்யணும்னு சொல்றீங்களே, யாருக்கு பாஸ்டர் செய்யணும்? வாசிக்கலாமே. கலாத்தியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் செய்கிற நன்மைக்கேற்ற பலனை ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், அப்ப யாவருக்கு நன்மை செய்யும்படி, தேவனை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நன்மை செய்யும்படி நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதை கவனிச்சுக்குங்க. யாவருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கமா போட்டுக்கிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது விசேஷமாக. விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. யாவருக்கு நன்மை செய்ய வேண்டும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்தா 9வது வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் அறுப்போம். எதை அறுப்போம்? நன்மைக்கேற்ற பலனை அறுப்போம். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. நாம் செய்கிற நன்மைக்கேற்ற பலனை நாம் மட்டுமல்ல, நம்முடைய சன்னதிகளுக்கும் கர்த்தர் கொடுப்பார். சில குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பயலுக்கு இதுக்கெல்லாம் இல்லை இன்னைக்கு இவனை வச்சிருக்கிறது,
இவங்க அப்பா தாத்தாக்க காலத்திலேருந்தே எனக்கு தெரியும், அவங்க செய்த நன்மை நிமித்தம் இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சொல்றாங்களா இல்லையா? அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் செய்த நன்மை நிமித்தம் இன்னைக்கு இவன் வாழ்ந்துட்டு. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை விதைத்து வைத்து சொல்கிறோம்? ஒருவேளை ஆண்டவருடையதான வருகை தாமதிக்குமே ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்று பிரமாணத்தை அறிந்திருக்கிற நீ தீமை செய்கிறவனாயிருந்தால், உனக்குள்ளாய் வாழுகிற பாவத்தின் நிமித்தம் தீமை செய்கிறவனாயிருந்தால் உன்னோடு கூட அது முடிந்து போகவில்லை. உன் பிள்ளைகளுக்கு நீ தீமையை விதைத்து வைத்துக் கொண்டு போகிறாய். எதை விதைக்கிறையோ அதை தான் அறுப்போன்னு சொல்லிக்கிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்ப நன்மை என்கிற ஒன்றை விதைத்து தேவனை பிரியப்படுத்துவோமே ஆனால், வார்த்தைகளினாலும் கிரியைகளினாலும் பொருளினாலும் சிந்தையினாலும் நன்மை என்கிற ஒன்றை விதைத்து தேவனை பிரியப்படுத்துவோமே ஆனால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். யாவருக்கும் செய்ய வேண்டும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்கள் செய்யும் போது நீங்கள் பாவமற்றவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக, நன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே எதை கொண்டு வருகிறது? நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றி நன்மை செய்யும் போது எதை கொண்டு வருகிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வருகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில படுத்திருக்கும். அப்ப நன்மை செய்தால் மேன்மை வரும் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இறைக்கிற கிணறு வற்றாதுன்னு சொல்லுவாங்க. இறைக்காத கிணறு என்ன பண்ணிரும்? வற்றி பிரயோஜனமற்ற பால் கிணறா மாறிடும். அப்ப நன்மை செய்கிற உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை அறிந்து யாவருக்கும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யும் போது பாவமற்றவனாய் பாவமற்றவளாய் மாறுகிற உன்னுடைய வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிற உன் வாழ்க்கை தேவனாலே மேன்மைப்படுத்தப்படுகிறதாய் மாறுகிறது. நீ மனுஷனுக்கு செய்கிறதான நன்மைக்கு பலனை பரலோகத்தின் தேவன் உனக்கு செய்கிறார். இல்லாதவர்களுக்கு நீ நன்மை செய்கிறதான வேளையில் கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு நன்மை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு நீ செய்கிற நன்மைக்கு மனுஷன் உனக்கு பதில் செய்ய வேண்டாம், தேவன் உனக்கு பதில் செய்வார். ஆண்டவர் உனக்கு பதில் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காணிக்க கேட்கல, நான் தசமபாகம் கேட்கல, நீ ஆண்டவருக்கு கொடுன்னு சொல்லல. ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை மறந்து விடாதே என்று சொல்கிறேன். சுயநலமாகிய குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றேன். கர்த்தருக்கு கொடுக்கிறது போதாதாக்கும், இதுல வேற மனுஷனுக்கு கொடுக்கணுமாக்கும் அப்படின்னு நினைச்சிடாத. அது உனக்கு தான் நன்மையை கொண்டு வருகிறது. எதை கொண்டு வருகிறது? ஆமென். நன்மையை நீங்கள் கிரியையினால் செய்யலாம், வார்த்தையினால் செய்யலாம், பொருளினால் செய்யலாம். பொருளை கொடுக்கிறது மட்டும்தான் நன்மைன்னு சொல்லிடக்கூடாது. வார்த்தையினால் நீங்கள் நன்மை செய்யலாம். ஆமென். கிரியையினால் நன்மை செய்யலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். மேன்மையை கொண்டு வருகிறது. கண்டிப்பா உனக்கும் உன் சந்ததிக்கும் மேன்மையை கொண்டு வரும். நீங்கள் நன்மை செய்கிறவர்களா இருந்தாலும் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் தேவனாலே கனம் பண்ணப்படுவீர்கள். உங்கள் தலை உயர்த்தப்படும். நான் சொல்லலை, என் சொந்த கருத்து கிடையாது, வேத வசனம். கர்த்தரை நம்புறீங்கன்னா அவருடைய வார்த்தையை நம்பிதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நன்மை செய்வதற்கு மனதற்றவனாய் இருந்ததான காயின் சாபத்தின் மகனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. நன்மை செய்வதற்கு மனம் இல்லாதவங்கிட்ட தீமை செய்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வாசிக்கிறதான வேளையில் அங்கே ஆகாஸ்வேருவை சந்திக்கிறோம், ஆமான் என்கிற மேன்மையான மனுஷனை சந்திக்கிறோம், அதோடு கூட மொர்தகாய் என்கிற மனுஷனை சந்திக்கிறோம். நீங்கள் அதில் 1 முதல் 4 வரைக்கும் வாசிக்கிறதான வேளையில் ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒரு நாளிலே ராஜாவாகிய ஆகாஸ்வேரின் மேல் கை போட்டு அவனை கொன்றுவிட வேண்டும் என்று அவனிடத்திலே சேவகராய் பணிவிடை செய்கிற 2 பேர் முயற்சிக்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். இதை மொர்தகாய் என்கிறதான யூதன் அறிகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவன் நினைச்சிருந்தா ராஜா தானே, இவன் நம்ம அடிமையா தானே வச்சிருக்கான், இவன் மரித்து போகட்டும், இவர்களாலே கொல்லப்படட்டும் என்று சொல்லி மௌனமாயிருந்திருக்கலாம். ஆனா இந்த மொர்தகாய் என்ன பண்ணுகிறான்? அதை ராஜாவாகி ஆகாஸ்வேருக்கு என்ன பண்ணுகிறான்? அறிவிக்கிறான். ராஜாவே,
இப்படி 2 பேர் உமக்கு தீமை செய்து உம்மை கொன்றுவிட வேண்டும் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ராஜா உடனே நம்பிட ஒண்ணு மாட்டான். அவன் விசாரிக்கும் போது காரியம் உண்மை என்று அறிகிறது. ராஜா அந்த மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறான். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஒரு நாளில் ராஜாவுக்கு இரவில் தூக்கம் வரல. காரணம் என்ன? இந்த நன்மை செய்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் என்கிறதான ஒரு மனுஷன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறதான மனுஷன் தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். மொர்தெகாயை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், அவனுக்கு தீமை செய்து விட வேண்டும், அது அவனுடைய எண்ணம். இப்ப ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரல. ராஜாவுக்கு வராத்துடனே நம்ம இப்ப டைரி குறிப்புன்னு சொல்லுவோம் இல்ல, இதே போல அனுதின குறிப்பு புஸ்தகம் ஒன்று இருக்கு. இதை எடுத்து ராஜா புரட்டி கொண்டிருக்கிறான். ராஜாவினுடைய கண்ணுக்கு எது தெரியுதுன்னா மொர்தெகாய் வந்து நிற்கிறாரு. மொர்தெகாய் என்கிற மனுஷனால தான் நீ இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிற, இல்லைன்னா 2 பேர் என்ன கொன்னிருப்பாங்கன்னு சொல்றான். அந்த குறிப்பு சொல்லுகிறது. உடனே அங்க நின்றவர்களை அழைத்து கேட்கிறான், ஆமா இந்த மொர்தெகாய் இப்படி ஒரு நன்மை செய்து என்னுடைய ஜீவனை காப்பாற்றி இருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா, வெகுமதி கொடுக்கப்பட்டதா? அங்க நின்றவர்கள் சொல்றாங்க, அவனுக்கு ஏற்ற கனம் கொடுக்கப்படவில்லை, அவனுக்கு எதுவும் செய்யப்படவில்லை என்று சொல்லிக்கிட்டு. அல்லேலூயா. இந்த நேரத்துல தான் இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் என்ன பண்றான்னா, ஆமான் தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான தூக்கு மரத்துல மொர்தெகாயை தூக்கி போடும்படியாக ராஜாவினிடத்துல பெர்மிஷன் கேட்க வர்றான். அங்க யாரு? ஆமான். அவனை உள்ளே வர சொல்லு. இப்ப ராஜா கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஆமேன் சொல்லக்கூடாதா? மிகவும் நேர்த்தியாக இருக்கும். அதுல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக்குங்க. ராஜா கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு யாரை பார்த்து கேட்கிறாரு? எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறான் அவனை பார்த்து 7வது வசனத்துல கேட்கிறாரு. இப்ப 8வது வசனத்துல இருந்து ஆமான் நினைக்கிறான், ராஜா என்னை தவிர யாரை கனம் பண்ண விரும்புகிறார்? ராஜாவானாலே கனம் பண்ணப்படுவதற்கு என்னை தவிர தகுதி உள்ள மனுஷன் யார்? அப்ப ராஜா என்னைத்தான் கனம் பண்ண விரும்புகிறார்னு சொல்லி அவனுக்கு ஆசையை பாருங்க. ராஜாவே, உம்முடைய வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உம்முடைய குதிரையின் மேல் ஏற்றி உம்முடைய பாகை ஆகிய கிரீடத்தை அவனுக்கு வைத்து அவர் நகர்வலம் வர வேண்டும். யாருக்கு வஸ்திரத்துக்கு யாருக்கு ஆசை? நிறைய பேருக்கு கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு ஆசை கிடையாது. நிறைய பேர் அழிஞ்சு போறதுக்கு காரணம் அதுதான். என்ன தவிர யாரை கனம் பண்ண? முக்கியமான ஆளு, ராஜாவுக்கு அடுத்த ஆளு, எல்லாமே ராஜாவுக்கு நான் தான் ரைட் ஹேண்டு. எனக்கு ராஜாவினுடைய வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டுன்னு மனசுக்குள்ளால நினைக்கிறான். அவருடைய குதிரையில் வேற குதிரையில ஏற மாட்டேன், அவருடைய குதிரையில் ஏறி அவருடைய கிரீடத்தை வைத்துக்கொண்டு நகர்வலம் வர வேண்டும். ராஜா சொல்றாரு, மொர்தெகாய்க்கு இதுல எல்லாம் ஒன்றும் குறைவுபடாதபடி செய். அவன் அங்கே பாதி செத்துட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்ப எந்த ஆமான் தூக்கு மரத்தை செய்து வச்சுக்கிட்டு இவனை கொல்லணும்னு வாரானோ அதே ஆமான் அவனுக்கு ராஜாவினுடைய வஸ்திரத்தை தரிக்கிறான், ராஜாவினுடைய குதிரையில ஏற்றுகிறான், ராஜாவினுடைய கிரீடத்தை வைத்து நகர்வலம் வச்சுக்கிட்டு கடைசியில மொர்தெகாய் அரண்மனைக்கு வருகிறான். அவன் வீட்டுக்கு போறான் கரங்களை கொட்டி. எப்படி போறான் தெரியுமா? முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தலையை தொங்க போட்டுட்டு போறான். அப்ப நான் கனம் பண்ணப்பட வேண்டும் நினைச்ச ராஜா இவனுக்கா சொல்லியாரு, ஐயா இவனுக்குன்னு சொல்லி இருக்கும்னா நான் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேனே, எனக்கு தெரியாம போயிட்டுங்கிற அந்த வேதனையோடு கூட போகிறா. இப்ப மொர்தெகாய்க்கு என்ன நடக்கிறது? அவன் செய்த நன்மைக்கு வார்த்தையாக கிரியையாக அவன் வெளிப்படுத்தின நன்மைக்கு நன்மை உண்டாகிறது. அல்லேலூயா. இப்ப 7ஆம் அதிகாரத்துல திருப்புங்க. 9-10 வசனங்களை கொஞ்சம் வாசிக்கிறதான வேளையில, அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்பனா என்னும் ஒருவன் ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையிலே நடப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படி ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. எந்த தீமையை மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ
அந்த தீமைக்குள்ளால இவன் அகப்பட்டு கொண்டான். நீ மற்றவர்களுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சிடாத. என் மனசாட்சிக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் செய்கிறார், அவன் அழிச்சு போடுவார். வேதம் சொல்லு, நீ வெட்டின குழியில் நீ தான் விழுவ, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். இது பழமொழியில் வேதம் சொல்லுகிற வார்த்தை. நீ என்ன செய்கிறாயோ அது உனக்கு செய்யப்படும். சரி, இதோட முடிஞ்சிச்சா? 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வாங்க. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மர்தகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக்கினார். இப்ப இவனுடைய மேன்மை எங்க வருது? ஆமான் தள்ளப்பட்ட இடத்திலே மர்தகாய் வைக்கப்படுகிறான். கரங்களை கொட்டி நீங்க நன்மை செய்து கொண்டே இருங்க. உங்க வார்த்தையினாலும் கிரியைகளினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு உள்ளாவைகளினாலும் நன்மை செய்து கொண்டே இருங்க. உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய வேண்டும் என்கிறவர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவே தாழ்த்தி போட்டு அவர்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். நன்மை செய்கிறவன் மேன்மை அடைவான். கரங்களை கொட்டி. யாரோ இப்படி யோசிக்கிறது போல தெரியுது. ஆமாம், நான் செய்யாத நன்மையா எனக்கு எங்கய்யா நன்மை கிடைச்சதெல்லாம் நிந்தையும் அவமானமும் கேவலமும் எல்லாம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்கிறதை விட்டு அது நடக்க தான் செய்யும். ஒரு பக்கத்தில் வலது கையில் வாங்கி தின்னுக்கிட்டு இடது கையில் அடிப்பான்னு நான் என் பாணியில் அப்படி சொல்ல மாட்டேன். வலது கையில் வாங்கி தின்னுக்கிட்டு அந்த கை காயும் முன்னாலே வலது கை வச்சே சவுட்டில் அடிச்சுட்டு போயிடுவான். அந்த அடி வாங்கியிருக்கீங்களா? வேற எதுலேயும் அப்படி வலிக்காது, அதில் தான் வலி அதிகமாக இருக்கும். எவ்வளவுதான் எண்ணெய் போட்டாலும் மருந்து போட்டாலும் அந்த வலி மட்டும் தீரவே தீராது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இருக்கிற. ஆனால் நன்மை செய்து கொண்டே இரு. நீ செய்கிற நன்மைக்கு தாவீது சொன்னது போல சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் நீ செய்கிற நன்மைக்கு தக்கதான மேன்மையை உனக்கும் உன் சந்ததிக்கும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 3 யோவான் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவன் தேவனை தரிசிக்கிறான். வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவனாயிரு. நன்மை செய்கிறவன் ஒன்று தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லைன்னு இருக்கும். அப்ப நன்மை செய்கிறவன் யாராயிருக்கிறான்? தேவனால் உண்டானவனாய் மட்டுமல்ல, தேவனை காண்கிறவனாயிருக்கிறான். நன்மை செய்கிற மனுஷன், நான் இப்படி சொல்கிறேன், தேவனை தரிசிப்பான். தீமை செய்யாம தன்னால் முடிந்த வரைக்கும் யாவருக்கும் விசுவாச குடும்பத்தாருக்கும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிற மனுஷன் பாவமற்றவனாயிருக்கிறவனாய் மட்டுமல்ல, அவன் மேன்மைப்படுகிறவனாய் மேன்மைப்படுத்தப்பட்டவனாய் மட்டுமல்ல, மூன்றாவதாக அவன் தேவனை காண்கிறவனாய் அல்லது தேவனை தரிசிக்கிறவனாய் மாறுகிறான். அந்த பாக்கியம் உனக்கும் எனக்கும் நீயும் நானும் செய்கிறதான நன்மை கொண்டு வருகிறது. வார்த்தையினால் செய்கிற நன்மை, கிரியையினால் செய்கிற நன்மை, பொருட்களினால் செய்கிறதான நன்மை தேவனை காண்கிறவர்களாய் தேவனை தரிசிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில சுகசெல்வமாய் இருக்கும்போது இல்லாதவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தார். நிறைய பேர் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் அவரால் நன்மை பெற்றாங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த யோபு நம்பிக்கையோடு கூட சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரையிலான வசனங்களை வாசியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. நான் தேவனை பார்ப்பேன், தேவனை தரிசிப்பேன். தேவனை தரிசிக்கும்படி அந்நிய கண்கள் எனக்கு தேவையில்லை. ஆமே, என்னுடைய மாம்சம் வெள்ளநட்டு போனாலும் என்னுடைய சொந்த கண்களினாலே என் தேவனை தரிசிப்பேன். யாராக தரிசிப்பேன்? உயிரோடு இருக்கிற என் மீட்பரை தரிசிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். மரித்து உயிர்த்த என் மீட்பரை நான் தரிசிப்பேன். அல்லேலூயா. மரித்து போன ஆண்டவரை அல்ல, வருஷத்துக்கு ஒருக்கா மரிக்கிறவரை அல்ல,
வருஷத்துக்கு இருக்கிறவரே அல்ல, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பரலோகம் சென்றிருக்கிற என் ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் காணும், என்னுடைய கண்கள் காணும். அந்த நம்பிக்கை நமக்கு வரும். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நான் இயேசுவை காண்பேன். அல்லேலூயா. 1 யோவான் 3:2 வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கோம். அவருக்கு ஒப்பாய் மாறி அவரை தரிசிப்போம். தீமை செய்யாமல் நன்மை செய்தீங்கன்னா பாவமற்றவர்களாய் வாழுவீங்க, தேவனால் மேன்மைப்படுத்தப்படுகிறவர்களாய் மாறுவீங்க. 3ஆவதாக வேதம் சொல்கிறது, கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். வேதம் சொல்கிறது, நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் மாறி அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை நான் யாவருக்கும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு செய்கிற நன்மை எனக்கு கொண்டு வருகிறது. ஊழியங்களுக்கு கொடுக்கிறது மட்டும் இல்லை ஆசீர்வாதம், மிஷனரிகளுக்கு கொடுப்பது மட்டுமல்ல ஆசீர்வாதம், இல்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுப்பது ஆசீர்வாதம், விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்வது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் தேவனை தரிசிப்போம். 4ஆவதாக நான் செய்கிற நன்மை எனக்கு என்ன பலனை கொண்டு வருகிறது? முதலாவது, என்னை பாவமற்றவனாக்குகிறது. 2வது, எனக்கு மேன்மையை கொண்டு வருகிறது. 3வது, தேவனை தரிசிக்கிறவனாய் என்னை மாற்றுகிறது. அல்லேலூயா. 4ஆவதாக அந்த நன்மை எனக்கு என்ன கொண்டு வருகிறது? அல்லேலூயா. பிறரை நேசிக்கிறவனாய் மாற்றுகிறது. யாக்கோபு 2:8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணமா, ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆமீன் சொல்லக்கூடாதா? பிறரை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளால தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறதான அனுபவம் இல்லைன்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே அல்ல. நேசித்தல், அன்பு கூறுதல் என்பது வார்த்தையினால் அல்ல, அவைகள் கிரியைகளாய் மாற வேண்டும். அவைகள் மாய்மாலமானவைகளாய் அல்ல, உண்மை உள்ளவையாய் மாற வேண்டும். உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர அன்பு கூறுகிறவர்களாய் மாற வேண்டும். நாவினால் அல்ல, கிரியையினால் அன்பு கூறுகிறவர்களாய் மாறுங்கள். காண்றதுக்கு வேண்டி பிடிக்கவே பிடிக்காது, பார்த்ததுக்கு வேண்டி ஹலோ பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க, சந்தோஷம் பிரைஸ் லார்ட், மாய்மாலம், வேஷம். தேவன் அதை விரும்புவதில்லை. பிடிக்குமா பிடிக்கும், பிடிக்காதா பிடிக்காது, தப்பா தப்பு, சரியா சரி. அன்பு என்பது என்ன? நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அன்புக்குள்ளால இருக்கிற ஒரு காரியம் என்ன? கடிந்து கொள்ளுதல், தவறுகளை தவறாய் புரிய வைத்தல். ஆனால் அதை தவறாக புரிய வைக்கணும்னா நமக்கு அந்த குவாலிட்டி வேணும். அந்த தகுதி நமக்குள்ளால இல்லாமல் நம்ம கண்ணில் உத்திரத்தை வச்சுக்கிட்டு பிறருக்கு கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க போனோம்னா தேவன் அனுமதிக்கிறது கிடையாது. நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத மறந்துடுவோம். அடுத்தவங்களுக்கு கண்ணில் ஏதாவது இருக்கான்னு அடுத்தவங்க கிட்ட என்ன கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு தடவி பார்ப்போம். ஐயா, தடவியாகலும் கர்த்தரை கண்டுபிடிக்க தான் பைபிள் சொல்லுதே தவிர மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் அல்ல. தொடர்ந்து குற்றம் செய்துக்கிட்டு இருக்காங்களா? 2 முறை புத்தி சொல்லிட்டியா? தொடர்ந்து நீ போராடாத. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணுமே தவிர நீ திருத்துவதற்கு முயற்சிப்பது வீண் என்று நான் சொல்லுவேன். திருத்துறதுக்கு முயற்சித்தனா ஒன்ன நீ பாவியாக்கி கொள்கிறாய். வேண்டாம், விட்டுதே. திருந்தாத ஜென்மங்கள்னு சிலதுக்கு பேரில் எழுதியாச்சன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே கை விட்டிருப்பாரு. ஆண்டவரே எத்தனை தடவை போராடி பார்த்துருப்பாரு, எச்சரித்து பார்த்துருப்பாரு. அது திருந்தாது. ஆண்டவரே கடைசியில் போராடுகிறதை விட்டு விடுவார், எச்சரிக்கிறதை விட்டு விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவருக்கே தெரியும் இது என் லிஸ்ட்டில் வராது. நீ யார்? உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எப்போதுமே நம்ம சொல்கிறதுக்கு செவி கொடுத்து, அது பிள்ளையாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிறதுக்கு செவி கொடுத்து கேட்டு கொஞ்சமாவது அதை கிரகித்து ஏற்றுக்கொள்கிறதையானால் தொடர்ந்து புத்தி சொல்லுங்கள். அவர்கள் கேட்கிற மனநிலைமையில் இல்லாமல் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பால் அவர்கள் உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களே ஆனால் விட்டு விலகி விடுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் முயற்சித்தீங்கன்னா நீங்கள் பாவியாக மாறிடுவீங்க.
எப்படி நாய்வால நுமுக்க முடியாத போல சிலருடைய சுபாவத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் மாற்றவே முடியாது. வேதமே அந்த சுபாவத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. என்ன சுபாவம் அது? ஜென்ம சுபாவம். நம்மை போல மற்றவங்களை நேசிக்கணுங்கிறத ஆண்டவர் தந்த ஒரு கட்டளை. 10 கற்பனையை கர்த்தர் எத்தனை கற்பனையாக மாற்றினார்? 2 கற்பனையாக. ஒன்று என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாமல் இருக்கிற தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீ கண்ட மாம்சமானவனிடத்தில் மாம்சமானவளிடத்தில் அன்பு கூறு. அது நீ செய்கிற நன்மை. மற்றவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவது தேவனுடைய பிரமாணத்தை நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய். இந்த பிரமாணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ராஜரீக பிரமாணம். அந்த பிரமாணத்தை நீ நிறைவேற்றுகிறதான வேளையில் நன்மை செய்கிறவனாய் மாறுகிறாய், நன்மை செய்கிறவளாய் மாறுகிறாய். நீ மனுஷங்கிட்ட வைக்கிற அன்பு தேவன் உனக்கு அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாய் மாறுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். 1 யோவான் 4:8 எழுதப்பட்டிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி மற்றவர்களை நேசிக்கிற அன்பு கூறுகிற இருதயம் உனக்குள்ளால இல்லைன்னா நீ தேவனை இன்னும் அறியவில்லையா? தேவனை அறிந்திருக்கிறது உண்மையானால் அன்பு கூறுதல் என்கிற நன்மையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராயிருப்பாய். அன்பு கூறுதல் என்கிற நன்மையை வெளிப்படுத்துவாய். நீ மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்து பாரு, கர்த்தர் உன்மேல் அன்பாயிருப்பார். ஆமென். கர்த்தர் உன்மேல் அன்பாயிருப்பதை நீ காண்பாய். அல்லேலூயா. இவங்க கிட்ட ஏதோ ஒரு நன்மை இருக்குங்கிறதுக்காக யாருக்கிட்ட யாரும் அன்பு கூறக்கூடாது. எனக்கு ஒரு நன்மையும் வரலைன்னாலும் அவர்களிடத்தில் நான் அன்பாக இருக்கணும். அன்பில்லைன்னா நான் தேவனை அறியலை. நான் நன்மை செய்து ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். நீங்கள் யாராக இருக்கிறீங்க? நீங்கள் யாராக இருக்கிறீங்க? 1 என்னை பாவமாற்றவனாக்குகிற நன்மை, 2 என்னை மேன்மையாக வைக்கிற நன்மை, 3 தேவனை தரிசிக்க செய்கிற அல்லது காண செய்கிற நன்மை, 4 ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுதலாகிய பிறரை நேசிக்கிற நன்மை நம்ம வாழ்க்கையில் உண்டா? இது தேவனுக்கு பிரியம். முழங்கால் படியிடுவோம். நன்மை செய்வது தேவனுக்கு பிரியம். நன்மை செய்கிற அந்த மனுஷன் தேவனை பிரியப்படுத்துகிறாள். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். என்னை பாவமற்றவனாய் மாற்றுகிற, பாவமற்றவளாய் மாற்றுகிற, நன்மை செய்கிற சுபாவம் எனக்குள்ளால உண்டான்னு பார்ப்போம். என்னை மேன்மையாக வைக்கிற, என்னுடைய வீட்டு வாசற்படியில் பாவம் அல்ல நன்மை நிறைந்திருக்கிறதான நன்மை செய்கிற அனுபவம் எனக்குள்ளால உண்டான்னு பார்ப்போம். அறியாமையின் காலத்தில் தீமை செய்திருக்கலாம், அதை கர்த்தர் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார். அவரை அறிந்த பின்பு நம்ம எந்த அளவுக்கு அவர் செய்தது போல நன்மை செய்கிறோம். உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய கிரியைகள் யாவும் மற்றவர்களுக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கிறதா? 3 தேவனை காணச் செய்கிற அல்லது தரிசிக்க செய்கிற நன்மை. 4 ராஜரீக பிரமாணம் நிறைவேற்றுதலாகிய பிறரை நேசிக்க செய்கிற அல்லது அன்பு கூறச் செய்கிற நன்மை. இவைகள் உண்டாயிருந்தால் நான் இயேசுவோடு கூட சென்று சேருவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.